என்னோடு கூட சேர்ந்து யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அத்தியாயம் அதனுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த யோசுவாவினுடைய இந்த புஸ்தகத்திலிருந்து சில காரியத்தை, ஒரு முக்கியமான சில காரியத்தை நான் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நான் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லியிருந்தாலும் திரும்பவும் அந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே ஏவினபடினாலே இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வு. எல்லாம் சொல்லுங்கள். ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வு. இந்த தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய அந்த கடைசி வரி பாருங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் அப்படிங்கிற வேத பகுதி இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இதை நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் படித்தீங்கன்னா, அதாவது NIV அப்படிங்கிற ஒரு பைபிள் இருக்குது. then you will be prosperous and successful. ஆமென். செழிப்பும் ஜெயமும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது நீ ஜெயம் பெறுவாய், அப்பொழுது நீ செழிப்பாவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம ஆங்கில பைபிளில் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு என்ன வச்சேன் அப்படின்னா, ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வும் அப்படின்னு வச்சேன். நீ ஜெயம் பெறுவாய், நீ செழிப்படைவாய். எப்பொழுது அப்படின்னா, அந்த மேலே இருக்கிற அந்த 2 வசனங்களையும் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்ட அந்த 4 காரியத்தை செய்யும்போது நம்ம ஜெயம் பெறுவோம், வாழ்க்கையில் செழிப்படைவோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ அந்த 4 காரியம் என்ன அப்படிங்கிறத வாசிக்க போகிறோம். நான் ஒரு ஆர்டராக சொல்கிறேன். இது ஒரு மாறி மாறி இருக்கிறதாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆர்டராக நான் என்ன செய்கிறேன், உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வும் வாழ்வதற்கு ஆண்டவர் மோசையோடு கூட இருந்த கர்த்தர் யோசுவாவோடும் அவர் இருந்து அவனை பலப்படுத்தி அவனுக்கு சொல்லுகிறத சக்ஸஸ் லைஃப், ஸ்பாஸ்பரஸ் லைஃப், சக்ஸஸும் செழிப்புமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற இந்த பாடத்தை தான் இப்போ இந்த 4 பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அடைவதற்கு நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. யூடியூப்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் தராங்க, 10 பாயிண்ட் தராங்க. சக்ஸஸாக அடையணும்னு நீ அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும் அப்படின்னு நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செழிப்படைவதற்கும் அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் 4 விஷயத்தை ஆண்டவர் இங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். முதல் காரியம் என்னென்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்கணும். வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அர்த்தம் என்னன்னா, அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, என்னோடு கூட வாங்க. உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். ஆகையால் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன் நாட்களும் உன்னுடைய பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. அடுத்தது, அவைகள் உங்களை விட்டு வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் செய்ய ஜாக்கிரதையாய் கை கொள்ளுவீர்களானால் என்று பார்க்கும். ஆமேன். அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதை நம்ம என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். அது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். அந்த 19வது வசனத்தை 20வது வசனத்தை, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, இது பின்னாடி வர்றேன், நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், எல்லாம் பாருங்க, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வேதத்தை பேசணும். அடுத்தது, வழியிலே நடக்கிற போதும் பேசணும். வீட்டில் படுத்திருக்கிற போதும் பேசணும். எழுந்திருக்கிற போதும் பேசணும். அவைகளை குறித்து நீங்கள் பேசுவீர்களானால். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது என்ன பண்ணுறோம் சொல்லுங்க? பைபிள் கையில் இருக்கா, செல்ஃபோன் கையில் இருக்கா? செல்ஃபோனா பைபிளா? உட்கார்ந்திருக்கும் போதும் செல்ஃபோன், அடுத்தது வழியிலே நடக்கிற போதும் செல்ஃபோன், படுத்துட்டு இருக்கும் போதும் செல்ஃபோன், பாத்ரூம் போனாலும் செல்ஃபோன். அவன் பாருங்க அழகாக சொல்கிறான். பிரகாஷுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் பாத்ரூம் போனால் கூட செல்ஃபோனை தான் எடுத்துகிட்டு பாருங்க. சில ஆட்கள் உண்டு, அங்கே போய் நிறைய பார்ப்பாங்க இல்லை. அடுத்தது, படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் செல்ஃபோன். செல்ஃபோன் இல்லாத இடமே இல்லை. இல்லை, ஒரு ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் செல்ஃபோன் நம்ம கையை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுந்திருக்கும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் அதை குறித்து பேசு, வேத வசனத்தை பேசு. அல்லேலூயா. அடுத்தது, நீ வழியிலே நடக்கிற போதும் நீ வேத வசனம், யாரும் இல்லாட்டி பிற வசனத்தை பேசிக்கொண்டே நீ நடந்து போ. நீ படுத்து கொண்டிருக்கும் போதும் வேதத்தை பேசு, நீ எழுந்திருக்கும் போதும் வேதத்தை நீ பேசு. அல்லேலூயா. நீ எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து நீங்கள் பேசுவீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். ஆமே, நீ வெற்றி உள்ள வாழ்வை நீ வாழ்வாய், செழிப்பான வாழ்வை வாழ்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமே, வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. வேதத்தை படிக்கணும், வேதத்தை அதை நேசித்து படிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பைபிளை வாசிக்கிறோம். இது நம்ம மாத்திரம் பேசுகிறது அல்லாமல் நம்ம பிள்ளைகளிடத்திலும் வேதத்தை குறித்து என்ன செய்யணுமா, பேச வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உன் கைகளிலே வேத வசனத்தை கட்டிக்கொள், கையில் எழுதுவை.
உன்னுடைய கண்களுக்கு பக்கத்திலே வேத வசன, கண்களின் நடுவிலே வேத வசனத்தை வை என்று பைபிள் இருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய வீட்டு நிலைக்கால்களிலே வேத வசனத்தை எழுதி வை. வசன போர்டெல்லாம் வீட்டில் என்ன செய்யணும்? மாட்டி வைக்கணும். நீ எங்கே திரும்பினாலும் வேத வசனம் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்து கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும், உன் வீட்டினுடைய நிலைகளிலும், உன்னுடைய வீட்டினுடைய எல்லா பகுதியிலும் வேத வசனத்தை நீ அது உன்னுடைய கண்களை விட்டு, உன் வாயை விட்டு அது பிரியவே கூடாது. நீ எப்போ பார்த்தாலும் வேத வசனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தான் சொல். நமக்கு பிள்ளைகளோடு கூட மாத்திரமா வேத வசனத்தை பேச வேண்டும்? இல்லை. வேத வசனத்தை அடுத்தவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சன்னதியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதலோடு கூட வரும்போது அவன் வெட்கப்படுவாராம். நம்ம மற்ற இந்த பொல்லாத இந்த விபச்சாரம் உள்ள இந்த சந்ததியின் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஒருவனுக்கு நம்ம சொல்லலைன்னா, சொல்றதுக்கு நம்ம வெட்கப்பட்டான்னா, தேவன் மகிமையோடு கூட வரும்போது ஆண்டவர் தூதர்களுக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாகவும் அந்த சொல்லாதவனை குறித்து கர்த்தர் வெட்கப்படுவார் என்று பார்க்கிறோம். அதனால் வேத நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் நம்மோடு இருந்தால் வேத வசனத்தை பேசினே கிண்டல் பண்ணுவாங்க. பைபிள் சரித்திரத்தை சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற நல்ல காரியத்தை சொன்னால் கேவலமாக பேச தான் செய்வான். நம்ம அதை குறித்தெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்டுக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற, நான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு நகை போடாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறதை குறித்தே நிறைய பேர் வெட்கப்படுறாங்க. பக்கத்தில் உள்ள மற்றவர்களையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேறு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மளாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம அப்படி தான் இருப்போம். அல்லேலூயா. உலகத்துக்கும் நமக்கும் அவங்களைப் போலவே நம்மளாம் இருக்க வேண்டும்னா நரகத்துக்கு தான். அவங்க நரகத்துக்கு போகிறது போல் நம்மளும் எங்கே தான் போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். நம்ம வீட்டில் மாத்திர வேத வசனத்தை பேசக்கூடாது. பைபிள் சொல்லுது, இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும். அப்படி பேசும்போது ஆண்டவர் மகிமை, தன்னுடைய பிதாவோடு கூட தன்னுடைய தூதர்களோடு கூட அவர் வரும்போது அவர் நிமித்தமாக அவர் மகிமைப்படுவார் என்று பார்க்கும். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அல்லேலூயா. சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறதை குறித்து நான் வெட்கப்படுகல. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அப்படி செய்யாமல் போனால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போ வேத வசனத்தை நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, நிலைகளிலே எழுதி வைக்கிறது மாத்திரமல்ல, அது வைத்தாலும் போதாது. அதே நேரத்தில் நம்ம மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொன்னால் கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். தூதர்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வு வாழ்வதற்கு முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்கணும். அதை பேசிக்கிட்டே இருக்கணும், அதை உச்சரித்து கொண்டே இருக்கணும். எங்கே திரும்பினாலும் என்ன செய்யணும்? பேசணும். அதான் பைபிளில் வாசிக்கிற மல்கியாவின் புஸ்தகம், இதெல்லாம் பழைய வசனம் தான், திரும்ப சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? கவனித்து கேட்கிறார், உற்று அதை கேட்குறான்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 பேரும் பேசும்போது வேற பேச மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் நம்ம மேலே என்ன செய்கிறாரு? வைத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் நான் மகிமைப்படும்படியாக பேசுவார்கள், வேத வசனத்திலிருந்து பேசுவார்கள் என்று பார்க்கிறோம். எம்மாவூருக்கு போகிற வழியிலே 2 சீசர்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசி கொண்டு போனார் என்று பார்க்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசினார்கள். அவர்கள் நடுவிலே கர்த்தர் வந்தார்.
அல்லேலூயா. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது பல காரியங்களை குறித்து நம்ம பேசாமல், இந்த வார சர்ச்சில் என்ன நடந்தது, அல்லேலூயா, ஊழியத்தில் என்ன நடந்தது, நம்ம காலையில் ப்ரேயரில் என்ன நடந்தது, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என்ன நடந்தது, அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பேச வேண்டும். அல்லேலூயா. முதல் திங், அப்படி செய்தால் நம்ம ஜெயஜீவியும் செழிப்பான வாழ்வும் வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது வசனத்தை காரியத்தை பார்க்குறோம். பேசுகிறது மாத்திரம் அல்ல. 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், யோசுவா 1:8 நம்ம வாசிங்க பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, டே அண்ட் நைட் அதை மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இரவு பகல் அதை தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆமாம், எங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா பாஸ்டர்? நிறையா நிறையா படிக்கிறது கொடுத்துருக்குறாங்க, நிறையா ஒர்க் இருக்குது. இப்போ தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். 1 மணி நேரம் பைபிள் படித்தா பத்தாதா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் பத்தாதா? அதான் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சில் கேட்குறமே, அது பத்தாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமே பத்தாது. யார் பாக்கியவான்கள்னு பைபிள் இருக்குன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவானா. அந்த இடத்துல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதில் இங்கிலீஷ் பைபிளில் போடப்பட்டிருக்குது ஸ்பாஸ்பரிட்டி, ஸ்பாஸ்பர் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னு என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னா அவன் செய்வதெல்லாம் செழிக்கும், அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்க்கும். இப்போ இரவும் பகலும் தியானமாய், வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் என்கிறது என்ன அப்படின்னா, மாடு பார்த்தீங்கன்னா, மாடெல்லாம் நமக்கு தெரியும் தானே. ஒரு தியானத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. மாடு நல்ல புல் சாப்பிடுமா, சாப்பிட்ட கடைசியில் படுத்துக்கிட்டு அது என்ன செய்யும்? எங்கே அசை போடுங்க பார்க்கலாம், போடுங்களேன். அசை போடும், மென்னுட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போது பைபிள் சொல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன். யோபு சொல்கிறாரு, நான் அதாவது சாப்பிடுகிற ஆகாரத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வேதத்தை நான் காத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அது பிரியங்கிற சாப்பாடு, என்னுடைய சாப்பாடை விட, எனக்கு சிறந்த ஒரு உணவை விட வேத வசனம்தான் எனக்கு நல்ல உணவு அப்படின்னு யோபு சொல்லுகிறார், எரேமியாவும் சொல்லுகிறார். அல்லேலூயா. மெடிடேஷன், அதை தியானிக்கணும். இன்றைக்கி நிறைய மெடிடேஷன்னா போய் நல்லா உட்காந்துக்கிட்டு மேலேயும் கீழே மூச்சு வாங்குறதெல்லாம் மெடிடேஷன். பைபிள் கிறிஸ்டியானிட்டி நம்முடைய மெடிடேஷன் என்னென்னா, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, ஒரு அதிகாரத்தை படிக்கிறீங்க. அந்த படிக்கிற அந்த அதிகாரத்தில் பாத்திரம் தேய்க்கும் போதோ, துணி துவைக்கும் போதோ, ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ, மற்ற காரியத்தை குறித்து சிந்திக்காமல் நம்ம படித்த வேத வசனத்திலேருந்து நமக்கு தொடப்பட்ட ஒரு வார்த்தையை அதை என்ன செய்யணும்? அதை தியானிக்கணும். அதை குறித்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை குறித்து அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திங்க் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. இப்போ சண்டேல மெசேஜ் கொடுக்குறோம். அந்த மெசேஜ் கொடுக்கும்போது வீட்டில் போய் இதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஆராய வேண்டும். கண்ட காரியத்தையெல்லாம் பார்க்குறத விட, பல காரியங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணுகிறதை விட கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேஷன் பண்ணணும். ஹல்லேலூயா. எனக்கு பெரையா பட்டணத்து விசுவாசிகளை குறித்து அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னா, பவுல் பிரசங்கம் பண்ணாலும், அது வானத்திலிருந்து தூதனை இறங்கி வந்து பிரசங்கம் பண்ணாலும், காரியம் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்களாம். அதனால் தெசலோனிக்கேர் உள்ளவர்களை பார்க்கிறோம், அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். நம்ம நற்குணசாலிகளாய் மாறணும்னா, நம்ம நல்லா செழிக்கணும்னா, உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு நேராக போகணும்னா, வேத வசனத்தை பேசுகிறவர்களாக மாத்திரமல்ல, வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக மெடிடேஷன் பண்ண வேணும். இது ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு? இந்த வேத வசனத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன?
ஆண்டவர் இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஆராய்ந்து அதை பார்க்க வேண்டும். அதை போல ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. தாவீது பல இடத்துல சொல்கிறார். 55வது சங்கீதத்தில் நீங்கள் படித்து பாருங்கன்னா, 55வது சங்கீதம் 17வது வசனத்தை நீங்கள் திருப்பி படித்து பாருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். காலையிலையும் சாயந்தரமும் மத்தியான வேலையில். எப்படி தாவீதுக்கு நேரம் கிடைச்சதுன்னே தெரியல பைபிள் ரீட் பண்ணுறது. ஆனால் 3 நேரமும் நான் தியானித்து நான் முறையிடுவேன் என்கிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 34வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். ஆமே. இந்த வேதத்தை படிக்கும்போது நம்ம யாரை பார்க்குறோம் தெரியுங்களா? ஆண்டவரை பார்க்குறோம். அவரை அறிகிற அறிவினாலே நம்ம நிரப்பப்படுறாங்க. ஆண்டவர் படைத்த அந்த கிரியைகளுக்காக, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அந்த நடத்துதலுக்காக, அவர் செய்த அற்புதங்களுக்காக, அடையாளங்கள், அவருடைய வார்த்தைகள், இவைகளெல்லாம் மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கலாம். என்னென்னா, நம்முடைய தேவன் நல்லவர் என்கிறதை கண்டுபிடிக்கலாம். ஆமே. நிறைய பேர் வாசிச்சுட்டு அப்படியே போயிடுறோம். நிறைய பேர் வாசிக்கிறதும் கிடையாது பைபிளை. அதை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் தூக்கிட்டு வர்றோம். இல்லை, நிறைய பேர் இப்போ இந்த குரூப்லாம் சிஸ்டர் போட்டிருக்காங்க, 6 மாதத்தில் பைபிள் எப்படி படித்து முடிக்கிறோம். 6 மாதம் தானேப்பா, 6 மாதத்தில் பைபிள் படித்து முடிக்கிறது. அதை படித்தாவே போதும். படித்து நீங்கள் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, கிளாஸில் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அதை மெடிடேஷன், கர்த்தனமோடு கூட வார்த்தைகளை மெடிடேஷன் பண்ணினீங்கன்னா, பைபிள் இங்கே 104 சங்கீதம் 34வது வசனத்தில் சொன்னது போல, நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாக இருக்கும். அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல 119வது சங்கீதத்தில் சொல்கிறாரு, அதை கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வைத்ததினால ஆண்டவர் என்னை பாவ வழிகளிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறார். ஆமென். பைபிள் அந்த வசனம் அருமையான ஒரு வசனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 119வது சங்கீதம் 97வது வசனத்தை வாசிக்கிறோம். நாள் முழுவதும், ஆமாம், அவர் எனது தியானம், வேத வசனம் தான், தேவனுடைய கற்பனை தான், ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னுடைய தியானங்கிறார். ஒரு நாள் முழுவதும் கர்த்தருடைய வேத வசனம் என் தியானம். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை. நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை. அந்த வாரம் முழுவதும் நான் பைபிள் படிப்பேன். தினமும் டெய்லியும் பைபிள் படிப்பேன். அந்த சனிக்கிழமை ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் மெசேஜ், எனக்கு எங்கூட அந்த பேசின வார்த்தையை உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க உட்காருவேன். எப்படி எவ்வளோ நேரம் உட்காருவேன் தெரியுமா? காலையில் 10 மணிக்கு உட்காந்தேன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் முடிஞ்சுது என் வேலையை. 4 மணி வரைக்கும் ஒரு சிம்பிளாக இருக்கும். பார்த்தா 1 மணி நேரம் பாஸ்டர் 3/4 மணி நேரம் பேசிட்டு போகிறார். இல்லை, இதுக்காக பாஸ்டர் இவ்வளோ தூரம் மெனக்கட்டிங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பரட்டி பார்க்கும்போது, பல தாசர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. என் கண்ணே போச்சு. பைபிளே படிக்க முடியாத அளவுக்கு என் கண்ணே போச்சு. அது மேலே அவ்வளோ வாஞ்சை வேத வசனத்தை படிக்கும்போது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் போது அதில் ஒரு கிடைக்காத ஒரு சந்தோஷம், அதில் கிடைக்காத பயங்கரமான, நமக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அப்படி பார்த்தா சந்தோஷம் நமக்கு கிடைக்காதுங்க. எங்கேயும் வாங்க முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் இல்லாமல் போகும். ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பைபிளை வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வயநாட்டில் தோண்ட நிறைய பணங்கள் வருது, தோண்ட நிறைய நகைகள் வருது, வெள்ளி இருக்குது, பல செம்பு பாத்திரம் எடுக்கிறாங்க. வீட்டிலேருந்து கண்டது கட்டி என்னென்ன விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கி வச்சானோ எல்லா பொருட்களையும் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. இல்லை, அதை அனுபவிக்கிறதுக்கு ஜனங்கள் இல்லாமல் போயிட்டாங்க. அதை சேர்த்து வச்சவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதை யார் அதான் ஆண்டவர் நம்ம சேர்த்து வைப்போம், வேற ஒருத்தர் அதை என்ன செய்வான், ஆண்டு கொள்ளுவானுங்கிற பைபிள் வசனத்தின்படி அது நிறைய அரசாங்கத்துக்கு போயிடுச்சு, நிறைய தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை, ஆனால் அங்கே இருக்கிற கிறிஸ்துவனுடைய நிலைமை பாருங்க. அவன் சொல்லுவான், எது உங்களுக்கு விலையேறப்பட்டது அப்படின்னு கேட்டா சொல்லுவான்,
அதிகமாகிற பொன் வெள்ளியை பார்க்கிலும் வேத வசனமே எனக்கு விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதாங்க என்னைக்கும் நமக்கு விளையாடு. எத்தனை கோடி கொடுத்தாலும், எத்தனை பவுன் இருந்தாலும், எத்தனை நகைக்கு ஈடாக கோல்டு வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த கற்களுக்கு நிகராய் வேத வசனத்தை ஒப்பிடப்படும். அதை காட்டிலும் இது விலையேறப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதை தியானிக்கணும். தாவீது சொல்றாரு, நாள் முழுவதும் வேத வசனம்தான் என்னுடைய தியானமாக இருந்தது. அந்தி சந்தி மதியான நேரங்களிலே நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்குள் இனிதாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும் என்று சொல்லுகிறதை பாருங்கள். அசை போட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்படி நம்ம செய்யும்போது ஆண்டு சொல்ல ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வும் நம்ம வாழ முடியும் என்று. அடுத்தது மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, அதாவது வேத வசனத்தின் பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, வேத வசனத்தின்படி, அதாவது வேத வசனத்தை படிக்கிறதுனால் மாத்திரமல்ல, வேத வசனத்தை மெடிடேஷன் பண்ணுகிறதுனால் மாத்திரமல்ல. பைபிளில் அந்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், வேத வசனத்தின்படியும் நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். படிச்சிடலாம், வேத வசனத்தை தியானம் பண்ணிடலாம், அடுத்தவங்களுக்கு கூட சொல்லிடலாம், வேத பைபிள்லாம் இப்படி இருக்குது, வேத வசனம் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி நடக்கலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எசேக்கியா ராஜாவை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேதப்பதி நீங்கள் பாருங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்னென்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். எசேக்கியா ராஜாவை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு அடுத்த காரியங்கள், வேத வசனம் என்னென்னமெல்லாம் கர்த்தரை தேடும்படிக்கு என்னென்னமெல்லாம் பிரமாணங்களிலே எழுதி வைத்தார்களோ அதையெல்லாம் அரைகுறை மனதோடு அல்ல, அவன் அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என்று பார்க்கும். ஆமென். இங்கிலீஷ் பைபிள் இப்படி இருக்குது, he did it with all his heart and prospered என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய முழு இருதயத்தோடும் அதை செய்து அவன் செழிப்படைந்தான். ஆமென். ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தான் என்று எசேக்கியாவின் புத்தகத்திலே வாசிக்கும். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேத வசனத்தை படிக்கிறதோடு மாத்திரமல்ல, தியானிக்கிறதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லுகிறதோடு மாத்திரமல்ல, வேத வசனத்தின் படி நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அதை நடந்தாவே நம்ம உண்மையாலுமே பரிசுத்தத்தோடு நம்ம காத்து கொள்ளப்படுகிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவங்க பிளஸ்டு ஒன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கும். எந்தெந்த குடும்பங்கள், எந்தெந்த சபை வேதத்தின்படி நடக்கிறதோ, வேத சத்தியத்தின்படி நடக்கிறதோ, அந்த சபையில் ஆசீர்வாதம். கொஞ்சம் பேராக இருந்தாலும் அநேக பேராக இருந்து வேதத்தின்படி என்ன செய்யணும்? ஆமாம், நடக்க வேண்டும். போன வாரத்தில் ஒரு செய்தி ஒன்று யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சர்ச் பெரிய பாஸ்டர் பேசுகிறாரு. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பைபிளில் கையில் வச்சுக்கிட்டு, ஒரு 1000 பேர் இருக்காங்க, கையில் பைபிளை வச்சுட்டு அந்த விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, நான் ஏன் கையில் பைபிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நான் வேறு எதுலேருந்து எடுத்து சொல்லலை, பைபிள் இருந்து தான் உங்களுக்கு வசனம் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க கொள்ளும்படிக்கு நான் பைபிளை கையில் வச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். விசுவாசிகளுக்கு பைபிள் வார்த்தை எது,
மற்ற வார்த்தை எதுன்னே தெரியல அந்த சபைக்கு. அதனால தான் சொல்கிறார், நான் பைபிள் வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பைபிள் இருந்து தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்கிறேங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், அறிந்துக்கணும். அப்போ அந்த சபையை குறித்து பார்த்தா ஏனோ தானான்னு தான் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை எது மற்ற வார்த்தை எதுன்னு சொல்லி அதை தெரிந்து கொள்ளாத விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதை அனலைஸ் பண்ணி தான் அவர் பேசுகிறார். அந்த மாதிரி அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தம அந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அந்த உத்தம சபை பாக்கியமானது. கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தம குடும்பங்கள் பாக்கியமானது. ஆமென். வேதத்தின்படி தான் நம்ம என்ன செய்யணும், நடக்க வேண்டும். பைபிளில் 119வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து கர்த்தருடைய யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை கேட்கிறவர்களாக மற்றும் படிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. படிங்க பார்க்கலாம். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாவான். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலினா தன்னுடைய சுவாப முகத்தை கண்ணாடியில் பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். பழைய சுவாபங்கள் இருக்கும். ஒரு மனுஷன் வேதத்தை படித்து விட்டு அதை நல்லா மெடிடேஷன் பண்ணி அதன்படி நடந்துட்டு போய் ஒரு மனுஷன் கண்ணாடியில் பார்த்தான்னா அவனுக்கு சுவாப முகம் தெரியாது, தேவனுடைய திவ்ய சுவாபம் அவனுக்குள்ளே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திவ்ய சுவாபம் நமக்குள்ளே வரணும். வேத வசனத்தை நிறைய படிக்கணும். படிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சாயல் உங்களுக்குள்ளே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையின்படி செய்கிறவன் அவன் கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டிற்கு அவன் ஒப்பாக இருக்கிறான். வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். நமக்கு தெரியும் இந்த வசனம்லாம். 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே அதில்லை. 24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்படை. பெருமழை சொரிந்து பெருக்காற்று வந்து காற்றடித்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வசனத்தை படி நடக்கிறவன் எங்கே பேஸ் போடுறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு, கண்மலையின் மேல் பேஸ் போடுறான். எவ்வளோ காற்றடித்தாலும் எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ புயல் வந்தாலும் அது என்ன செய்ய மாட்டான், சோதனை நாட்களிலே ஸ்ட்ராங்காக நிற்பான். அல்லேலூயா. போராட்ட நாட்களிலே ஸ்ட்ராங்காக நிற்பான். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது உறுதியாய் அவன் நிற்பான். அவன் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட அவனுக்கு சமமாக இருக்கிறான், அந்த வீட்டிற்கு சமமாக இருக்கிறான். அல்லேலூயா. கீழே அதை இன்னொரு தடவை சொல்கிறாரு, ஆகையால் அடுத்து நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு பெருமழை வந்து சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, அது விழுந்து முழுவதும் போயிடுச்சு. அப்படின்னா என்ன, சோதனை காலத்திலே மணலின் மீது கட்டப்பட்டவங்கள சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, அந்த வீடு காற்றுகளினால் அடிபடும் போது இல்லை வெள்ளம் வரும்போது அடித்து கொண்டு அதை என்ன செய்யும், அது போகிறது. இப்போ நம்ம வயநாட்டில் பார்த்தோம், சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற வீடுகள். அந்த இடத்துல நிறைய தண்ணி அடித்து நிறைய வீடு போச்சு. ஆனால் ஒரு சில வீடுகள் எங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறத நம்ம பார்த்தோம். அது எப்படி போட்டிருக்காங்கன்னா, நல்ல பேஸ்மெண்ட்டாக நல்ல இடத்துல நல்ல பாறையில் பேஸ் போட்டதுனால அந்த வீடு அடிச்சுட்டு போகல, பெரிய மழை வந்ததும் கூட, பெரிய வெள்ளம் வந்தும் கூட. ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மண்ணில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் என்ன செய்தது, அடித்து கொண்டு போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எந்த மனுஷன் செய்கிறானோ
அவன் எல்லா சோதனை நாட்களிலும் அவன் எவ்வளோ புயல் வந்தாலும் மழை வந்தாலும் ஸ்ட்ராங்காக என்ன செய்வான், அவன் நிற்பான். இல்லாதவன் சோதனை வரும்போது அந்த தண்ணியோடு மணலோடு கூட அடிச்சுட்டு போயிடும். அதனுடைய எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். அப்போது வேதத்தின் படிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தை கேட்கறது மாத்திரமல்ல, தியானிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தின் படி என்ன செய்யணும், நடக்கும்போது உண்மையாலுமே வேதத்தினுடைய இந்த கட்டளை பிரமாணங்களின்படி நடக்கும்போது அவன் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் அவன் காப்பாற்றப்படுவான். சோதனை. அல்லேலூயா. ஒரு காரியம், கடைசியாக ஒரு காரியம், 4வது என்னென்னா, இது ரொம்ப முக்கியப்படுத்தி நான் பேச விரும்புகிறேன். இதை மட்டும் நல்லா உன்னிப்பாக என்ன செய்யணும், கவனிக்கணும். 7வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி நீ போகும் இடமெல்லாம் நீ சக்சஸ்ஃபுல் லைஃப், செழிப்பான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாய். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா, வேத வசனத்தை விட்டு நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயஜீவியமும் செழிப்பான வாழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் வரும்படிக்கு வேத வசனத்தை விட்டு, நியாய பிரமாணத்தை விட்டு வலதுபுறத்திலாயிலும் இடதுபுறத்திலாயிலும் நீ என்ன செய்திராத, போயிடாத. இன்னைக்கு அநேக ஜனங்கள், இன்னைக்கு இந்த வேர்ல்டில் உலகத்தில் இருக்கிற ஜனங்களே, குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அநேகர் வேதத்தை விட்டே போயிட்டாங்க. அநேக சபைகள் போயிடுச்சு. இன்னைக்கு உண்மையான பியூரான ஒரு சத்தியங்கள் சபையில் என்ன செய்யலை, பேசப்படுகிறதே கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனத்தையெல்லாம் கேட்கும்போது ஜனங்கள் பயப்பட்டு கொண்டிருந்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் வேத வசனத்தை பிசாசுக்கு மேலே ஆட்கள் திருத்தி என்ன செய்கிறாங்க, உபதேசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அவன் பேசுகிற அந்த வசனம் உண்மையான வசனம், ஆனால் அதுக்கு கொடுக்குற டெஃபினேஷன் கொடுத்தான்னு, விளக்கங்கள் கொடுத்தான்னு வச்சுக்கிங்களேன், எப்படி கொடுக்குறான்னு தெரியுங்களா? சொல்லுங்க. மோசமான விளக்கங்களை கொடுக்குறான். இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய சில யங் பாஸ்டர்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற யங் பாஸ்டர்ஸ் சத்தியத்தை விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, விலகி போயிடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கடைசி காலத்தில் இப்படி தான். ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்வாங்க, வஞ்சிக்கப்படுவார்கள். பைபிள் சொல்லுது, வேத வசனத்தை நம்ம நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை காத்து கொண்டு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் போகாமல் நம்ம இதை படித்து இதிலேயே ரொம்ப ஸ்டாண்டர்டாக நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். உலகத்தில் 1000 பேசுவாங்க. பைபிளில் சொல்லப்பட்ட வசன தெசலோனிக்கரில் நம்ம வாசிக்கிறோம்ல, என்னென்னா, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நலமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஆவிக்கு ஒத்து வராத எந்த சத்தியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளவே கூடாது. நமக்கு தப்புன்னு தெரிஞ்சால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதை குறித்து பார்ப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்றைக்கி பல சபைகளில் சினிமா பாட்டு இருக்கிறது. சினிமா பாட்டு பாடுறதுல சினிமாவோடு கூட டான்ஸ் என்ன செய்கிறாங்க, ஆடுகிறதை பார்க்கும். நிறைய சபைகளுக்கு நிறைய வீடியோ லிங்க் இருக்குது, வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் சபைகளுக்குள்ளே சினிமா பாட்டு, அந்த சினிமா பாட்டை பாடி அதிலிருந்து ஒரு வரியை எடுத்து என்ன செய்கிறாங்க, ஆமாம் விளக்கம் கொடுக்குறாங்க. இது தீர்க்க தரிசனம்னு வேறு சொல்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனம் 6 மாதத்தில் என்ன செய்யும், நிறைவேற போகுதுன்னு வேறு சொல்கிறான். சினிமா பாட்டினுடைய ஒரு வரியை எடுத்து ரொம்ப கேவலமாக போச்சு சர்ச்சில். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு அநேக ஜனங்கள் உட்காந்து அவன் பேசுகிறதுக்கு விசில் அடிக்கிறாங்க, பேசுகிறதுக்கு கை தட்டுறாங்க. அந்த சினிமா பாட்டு அந்த பாஸ்டர் பாடும்போது சேர்ந்து விசுவாசிகள் பாடுறாங்க. நான் பாடுன்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களாண்ணே? என்ன செய்வீங்க? முதல்ல பாஸ்டர் அடித்து வெளியே துரத்துவீங்க. சபை நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. இன்னொரு சபையில் ஒரு பாஸ்டர் திருவிருந்து பந்தி அப்போ இப்போ லேட்டஸ்டாக பிரபலமான ஒரு சினிமா பாட்டை பாடி திருவிருந்து கொடுக்குறாங்க சர்ச்சில்.
அது திருவிருந்து பந்தி தான் அந்த இடத்துல. எவ்வளோ கொடுமையான சபை மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விசுவாச பிள்ளை. இங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதத்தில் 119வது சங்கீதம் 36வது வசனத்தில் தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. மனுஷர்கள் வேதத்தை காத்து நடக்கவில்லை. அப்பவே தாவீதுடைய காலத்தில் வேதத்தை காத்து நடக்காததுனால எனக்கு கண்களில் என்ன செய்து நீர்த்தாரைகள் வரும். ரொம்ப வேதனையாக இருக்குது. சில விஷயத்தையெல்லாம் நான் பார்க்கும்போது தாவீதுக்கு நடந்த அதே அனுபவம் எனக்கு அப்படியே கண்ணீர் வரும். ஆண்டவரே, இவனுங்களையெல்லாம் இன்னும் உயிரோடு விட்டு வச்சிருக்கிறியாப்பா, இல்லை நானே போய் அடிச்சுட்டு வரலாம்ங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் தோணும். வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினால என் கண்களில் இருந்து நீர்த்தாரையாய் ஓடுகிறது தாவீது சொல்றார். 119வது சங்கீதம் 158வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்தது. உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள் என்கிறார் தாவீது. காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அருவருப்பாய் தோண்டுகிறதுல, என்னடா இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான், ரொம்ப அருவருப்பாக இருக்கிறது. சபையில் கொண்டு வந்து பன்னியை பலியிடுற மாதிரி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்ன பன்னிகளை சபையில் என்ன செய்யக்கூடாது, பலியிடக்கூடாது. அது ரொம்ப கர்த்தருக்கு அருவருப்பானது. இன்னைக்கு வந்து அநேக சபைகளில் பன்னியை பலியிடுறான், அருவருப்புகளை கொண்டு வந்து என்ன செய்கிறான், பலியிடுகிறான். வேற்றுமையான உபதேசங்கள், சினிமா உபதேசங்களை கொண்டு வந்து பலியிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது தாவீது சொன்ன அந்த அனுபவம் வருது. என்னன்னா, ரொம்ப அருவருப்பாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொன்ன, வா உன் ஆலயத்துக்கு கொண்டு போய் காமிக்கிறேன். அப்போ அவனை தூக்கி கொண்டு போய் ஆலயத்துக்கு காமிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தம்மூசுக்காக புலம்புகிற ஒரு கூட்டம் என்ன செய்யுது, புலம்பிக் கொண்டிருக்கிற சபையில விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்தபோது ஆண்டவர் அருவருப்பப்பட்டார். இந்த காலங்கள் நம்ம வந்து எந்த சபைக்கு போகிறோம் விசுவாசிகளுக்கு தெரியும். அந்த போதகர் யாரு, நல்லபடியாக உபதேசிக்கிறாரா, வேத வசனத்தின்படி உபதேசிக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பைபிளை வாசி, அவங்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, பைபிளில் யோசியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அதை ஒரு அந்நிய காரியமாக என்ன செய்தாங்க, எண்ணின. மற்ற புஸ்தகத்தை போலவே, ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை போலவே, ஒரு கதை படிக்கிற புஸ்தகத்தை போலவே அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேண்டாத காரியமாக, அருவருப்பாய் வேதத்தை பார்த்தாலே இல்லை. இன்னைக்கு நிறைய அந்நிய காரியங்கள் தான் சபையில் ஓடிட்டு இருக்கு. அந்நியமாக எண்ணப்பட்டதான் அந்நிய அக்னி தான் சபையில் என்ன செய்யுது, நாதாபும் அவையும் கொண்டு வந்து தூவ பீடத்தில் போட்டது போல இன்னும் அந்நிய அக்னிகள் தான் என்ன செய்யுது, சபையில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிப்பாங்க இல்லை இன்னைக்கு. ஏன்னா போதகர் மேலே அதாவது நம்ம நிறைய தப்பு, சில நேரத்தில் தப்பு சொல்ல முடியாது. அவங்க உபதேசிக்கிற உபதேசத்துக்கு விசுவாசிகள் என்ன செய்யணும், கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஆண்டவரே, ஆவியை பகுத்தறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் தீர்க்கதரிசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்களை படித்து பாருங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை அவர்கள் என்ன செய்கிறாங்களா, தெரிந்து கொண்டு போகிறார்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அன்பு அன்பு அன்பு, கிருபை கிருபை கிருபை, செழிப்பு செழிப்பு செழிப்பு. சும்மா சாதாரணமாய் செழிப்பு வராது. எப்படி செழிப்பு, நமக்கு வேத வசனத்திலிருந்து தான் நமக்கு செழிப்பு வரும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் படித்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை, சவுண்ட் டாக்ட்ரின் என்று ஆங்கில பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டுவிட்டு பொறுக்க மனதில்லாமல்
செவித்தினவர் உள்ளவர்களாகி தங்களது சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்றாங்க. போதும், சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு யார் சாதகமா மந்திரம் ஓதுவா, அப்படிதானே? தனக்கு சாதகமா யாரு ஜால்ரா போடுவா, தனக்கு சாதகமா யாரு தீர்க்க தரிசனம் சொல்லுவா, தனக்கு சாதகமா யாரு எந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவா, அங்க என்ன செய்யுது? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு, அடுத்தது சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். ஆனா பவுல் சொல்றாரு, நீயோ மன தெளிவுள்ளவனாய் இருந்து என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நிறைய ஜன கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருகிறதாக பைபிளை வாசி. அதனால நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுறது கட்டுக்கதைகள் வாய்க்க பண்ணாது இல்லை. இந்த செழிப்பான செழிப்பு நான் பைபிளில் இருக்கு, செழிப்பு இருக்கிறதுங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் செழிப்பு எப்படி வருது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எப்படி செழிப்பு வருது, எப்படி நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வருது அப்படின்னா இந்த 4 காரியத்தை நம்ம செய்யணும். ஆமென். ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு அதான் சொல்லி கற்றுக் கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கை நீ செழிக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயஜீவி வரணும், செழிப்பான வாழ்வு உனக்கு வரணும்னா நீ முதலாவது என்ன செய்ய அப்படின்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. 2வது இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. 3வது வேத வசனத்தின்படி நீ என்ன செய்யணும், அதன்படி கேட்கிறவர்களாய் மாத்திர பேசுறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இரு. அடுத்து கடைசியான வேத வசனத்தை விட்டு வலது புறத்திலும் இடது புறத்திலும் என்ன செய்யாத, சாயாம அது கர்த்தருடைய வாசனை என்னவா அது அப்படியே ராவா நமக்கு ஒரு கலப்பம் இல்லாமல் ஒரு கபடம் இல்லாமல் எந்த ஒரு விதமான ஒரு துருபதேசத்துக்கு உட்படாமல் இந்த வசனத்தை அப்படியே கலப்பிடம் இல்லாத இருக்கிற இந்த சுத்த ஞான பாலின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாய் நம்ம அதன் மேலே வாஞ்சை வைக்க வேண்டும் என்று பைபிளில் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்திலிருந்து தான் நமக்கு செழிப்பு வரும். வேத வசனத்தின் மூலமாக தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். வேத வசனத்தை தியானிக்கிறதன் மூலமாய், அதன்படி செய்கிறதன் மூலமாய், அதன்படி நடக்கிறதன் மூலமாய், அதை குறித்து பேசுகிறதன் மூலமாக தான் நமக்கு ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வும் வரும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் யோசுவாவை யோர்தானுக்கு அப்புறத்தை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா யோசுவா எந்த இடத்துலையுமே தோற்றதாய் சரித்திரமே இல்லை. 31 ராஜாக்களை, மோசமான ராஜாக்களை அவன் நிர்மூலமாக்கினான் என்று பார்க்கும். ஜெய ஜீவியம் கிடைத்தது. அல்லேலூயா. வெற்றி வாழ்வு கிடைத்தது. அந்த கானான் தேசத்துக்குள்ள அவன் இருந்த நாட்கள் வரைக்கும் செழிப்பான ஒரு வாழ்வை யோசுவா வாழ்ந்தார். ஆகவே ஆண்டவர் இதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வும் வாழ்வதற்கு இந்த வேத வசனத்தின் படி நடங்க, அதை குறித்து பேசுங்க. எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும், அல்லேலூயா, உட்கார்ந்திருக்கும் போதும், பிள்ளைகளுக்கு இடத்துல பேசி, வீட்டுகளிலே நிலைக்கால்களில் எழுதி வைத்து அதை தியானித்து எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய வசனம் கண்களுக்கு முன்பதாக வரும்போது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். செழிப்புள்ளதும் வெற்றியுள்ள வாழ்க்கையுமாக உங்களை மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.